கிறிஸ்தவத்தில் சக்சஸ்ஃபுல்லாக வாழக்கூடிய ஆட்கள், கனி கொடுக்கக்கூடிய விசுவாசிகள் யார் என்றால், தேவனை முற்றிலுமாக மன்னித்திருக்கிறாருங்க குறித்த அறிவு உள்ளவர்கள் தான் சக்சஸாக இருக்கிறாங்க. முதல் காரியம், தேவனுடைய அன்பை அறியணும். தேவன் என்னை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை குறித்து அறிவை அறியணும். தேவன் என்னை நிபந்தனை இல்லாமல் என்னை நேசிக்கிறார். குமாரனை நேசிக்கிறது போல என்னை நேசிக்கிறார். என் மேலே அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார் என்பது குறித்து அறிவை பெறணும். நீங்கள் முன்னேறணும், உங்கள் விசுவாசம் பலனுள்ளதாக இருக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். எதையும் தேவனிடத்தில் துணிஞ்சு கேட்கணும்னா முதல்ல தேவனுடைய அன்பை குறித்த அறிவை பெறணும். தேவனுடைய அன்பை குறித்த அறிவை பெறல, தேவனுடைய அன்பின் ஆழம் நீளம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது சகல பரிபூர்ணத்தில் நிறையப்படலாங்கிறார். தேவ அன்பை குறித்து எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ பெருகிறதோ உங்களோட வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் ஃபுல்லாக இருக்கும், நிறைவாக இருக்கும். ஒரு பகுதியில் கொஞ்சம் குறைவு இருக்குன்னா அந்த பகுதியில் தேவனுடைய அன்பை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம அறிய வேண்டிய பிரதானமான அறிவு, எத்தனையோ காரியங்கள் அறியணும், ஆனால் நம்பர் 1 என்ன? தேவனோட அன்பை குறித்த அறிவு. அந்த பகுதியில் ஞானத்தை வளர்க்கணும். இன்னைக்கு அநேக மக்கள் தேவன் மேலே அன்பாக இருக்கிறாரா அப்படின்னு கேட்டோம்னா சந்தேகமாக இருக்கும். தனிப்பட்ட ரீதி இல்லைங்க, தேவனுக்கு என்னை கண்டா தேவனுக்கு பிடிக்குன்னு நினைக்கணும். அப்படி நினைக்கிறீங்களா நீங்கள்? சிலர் தான் நினைப்பாங்க, நம்மளெல்லாம் என்ன ஒரு பிடிக்க போதோ, நம்மளாம் அவ்வளோ முக்கியமாக அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் நம்ம அறிவில் வளரலன்னு அர்த்தம். யோவான் சொல்கிறார் பார்த்தீங்களா, யோவான் சுவிசேஷத்தில் கர்த்தருக்கு பிரியமான சீசன்கிறார். பிரியமான சீசன்கிறாரு. யார் அது இருந்து? அதை யோவான் தான் எழுதினார், வேற யாருமே சொல்லலை. யோவானை பார்த்து பேதுருவோ யாக்கோபோ சொல்லலை, கர்த்தருக்கு பிரியமான சீசன் யோவான் சொல்லலை. யோவான் சொன்னார் தன்னை, நான் கர்த்தருக்கு பிரியமான சீசன்னாரு. அப்போ உங்களை எப்படி பார்க்கணும்? அது அப்படி இல்லைங்க, அது பெருமை இல்லையா? அதெல்லாம் பெருமை இல்லைங்க, அதாங்க தாழ்மையே. கர்த்தர் உங்களை எப்படி பார்க்குறாரு? நேசகுமாரனை போல பார்க்குறாரு, குமாரனுக்குள் பார்க்குறாரு. இவர் நேசகுமாரன், இவரில் அவரை மட்டும் இல்லைங்க உங்களையும் பார்க்குறாருங்க. அதனால தான் எபேசியர் சொல்கிறாரு, பிரியமானவர்களுக்குள் நம்மை ஏற்றுக்கொண்டபடின்னு இருக்கு. தமிழில் அந்த வார்த்தையை எப்படி தப்பிப்பாக மொழிபெயர்த்து வச்சுருக்காங்க. பிரியமானவர்களுக்குள் நமக்கு தந்தரில்னு இருக்கும், ஆனால் ஆங்கில பைபிளில் பிரியமானவருக்குள் நம்மை ஏற்றுக்கொண்டபடின்னு இருக்கும். தேவ அன்பை குறித்த வெளிச்சம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பயம் போயிடும், துணிஞ்சு கேட்க தெரியும். இதுதான் நம்ம அதில் வளர வேண்டிய பிரதானமான அறிவு. நாலேஜில் வளரணும். 2வது அறிய வேண்டிய அறிவு, தேவன் என்னை மன்னித்திருக்கிறாருங்கிற அறிவில் வளரணும். டோட்டல் ஃபர்கிவ்னஸ், அதாவது ஏனோதானம் இல்லை, கம்ப்ளீட் ஃபர்கிவ்னஸ். கிறிஸ்தவத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழக்கூடிய ஆட்கள், கனி கொடுக்கக்கூடிய விசுவாசிகள் யார் என்றால், தேவன் என்னை முற்றிலுமாக மன்னித்திருக்கிறாருங்க குறித்த அறிவு உள்ளவர்கள் தான் சக்ஸஸாக இருக்கிறாங்க. அந்த குற்ற உணர்வுலேருந்து வெளியே வந்திருக்காங்க. நீங்கள் கர்த்தருக்கு சின்சியரான ஆளாக இருக்கலாம், உத்தமமான இருக்கலாம், கர்த்தர் மேலே உங்களுக்கு அளவு கடந்த பாசம் இருக்கலாம், உயிர் மாதிரி கர்த்தரை நீங்கள் நேசிக்கக்கூடிய ஆளாக இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல தோல்வி அடைஞ்சிட்டீங்க, ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் தவறு பண்ணியிருக்கீங்க, ஏதோ பாவமே செஞ்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன். குற்ற உணர்வும் நம்ம சரியில்லைங்கிற உணர்வும் இருந்துச்சுன்னா அது உங்களை அழிச்சிரும். நம்ம சரியில்லை நான் அதான் உணர்வு. ஆனால் ஆண்டவர் மேலே வைராக்கியமாக இருக்காங்க, வைராக்கியமாக இருக்காங்க, ஆண்டவர் மேலே ரொம்ப பசிதாகமாக இருக்காங்க. அவங்க ஒரு தவறும் பண்ணலை, நல்ல வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க. நம்ம ஏதோ தவறு பண்ணிட்டோமோ, கர்த்தருக்கு பிரியமாக வாழலையோ அப்படிங்கிற நினைப்பு இருந்தாவே அது உங்களை அழிச்சிரும். ஒருவேளை தவறே பண்ணிட்டீங்கன்னா கூட, பண்ணுங்கன்னு சொல்லலை, பண்ணிட்டால் கூட கர்த்தர் உங்களை மன்னிக்கிறார், உங்கள் பாவங்களை மறைக்கிறார், மன்னிக்கிறார், டோட்டலாக அவருடைய மனதிலேருந்து மறைச்சி வைக்கிறார். அதான் கர்த்தர். சில மக்கள் சொல்கிறாங்க, இல்லை கர்த்தர் என்னை மன்னிச்சிட்டாருங்க, ஆண்டவருக்கு உண்மையாக நான் குற்ற உணர்வோடு இல்லை, எனக்கு கில்ட் இல்லை, காண்டம்னேஷன் இல்லை, ஆனால் இன்னும் எனக்கு அந்த மன உளைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களை இன்னும் மன்னிக்கலைன்னு அர்த்தம். எனக்கு இன்னும் அந்த மன உளைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது, கர்த்தரனை மன்னிச்சிட்டாரு தான், ஆனால் கர்த்தரனை மன்னிக்கலைன்னு சொல்லலை, ஆனால் இன்னும் எனக்கு அந்த மன உளைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா நீங்கள் மன்னிப்பை குறித்த பூர்ண அறிவை பெறவில்லைன்னு அர்த்தம். நிறைய மக்கள் என்னை கர்த்தரனை மன்னிப்பாராங்கிறாங்க. என்னை மன்னிப்பாரா? நான் கர்த்தர்கிட்ட போக முடியுமா? கர்த்தரனை ஏற்றுக்கொள்வாரா?
பழையபடி வாழ முடியுமா அப்படின்னா தேவனோட அன்பை குறித்து அறிவை பெறலை. நீங்கள் எப்படி இருந்தாலும், நீங்கள் செஞ்சாலும் செய்யாட்டாலும் தேவன் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு மாறாது. நீங்கள் நல்லா நடந்துக்கிட்டீங்க, அதனால் கூட நேசிக்கலை. நீங்கள் நல்லா நடக்கலை, கம்மியாக நேசிக்கலை. நீங்கள் எப்படி இருந்தாலும் தேவன் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் தேவன் உங்களை மன்னிக்கிறார். நீங்கள் மன்னிப்பு கேட்காட்டாலும் தேவன் உங்களை மன்னிக்கிறார். சில இடத்துல மன்னிப்பு கேட்டிருப்பீங்க, சில இடத்துல மன்னிப்பு கேட்கல. நான் சொன்னது புரியுதுங்களா? மனுஷ உறவுக்குள்ள மன்னிப்பு கேட்கணும். ஒருவருக்கு தப்பிதங்களை அறிக்கை செய்துன்னு இருக்கு. கர்த்தர்ட்ட நீங்கள் தப்பிதங்களை அறிக்கை செய்தாலும் சரி தான், அறிக்கை செய்யட்டாலும் சரி தான், கர்த்தர் உங்களை மன்னிக்கிறாரு. மன்னிக்கிறார் இல்லை, மன்னிச்சிட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி மன்னிச்சிட்டார். அது குறித்த அறிவு பெருச்சுன்னா உங்களுடைய விசுவாசம் அடுத்த எல்லைக்கு போகும், அடுத்த பரிமாறத்துக்குள்ளே போகும். 3வது காரியம், தேவனுடைய கிருபை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் அறியணும். தேவனுடைய கிருபை தான் நமக்கு அளவு இல்லாமல் கொடுக்குது, நிபந்தனை இல்லாமல் கொடுக்குது. ஆனால் தேவன் கொடுக்கறதுனால மாத்திரம் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் கொடுக்குற சாமி கொடுத்துருவாரு, நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கலை, கர்த்தர் கொடுத்துருவாருன்னா அப்படி கிடையாது. கர்த்தர் நம்ம மதிக்கிறார். நீங்கள் விரும்பாத எந்த ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க மாட்டார். இது எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் விசுவாசித்து நீங்கள் எடுத்துக்கொள்றதே பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய கிருபையும் தேவனுடைய விசுவாசமும் இணைந்து செயல்படுகிறது. ஏன்னா தேவன் ராஜ்யத்தில் நம்மோட கோஆப்ரேட் பண்ணி தான் செயல்பட விரும்புகிறார். தன்னிச்சையாக கொடுக்க மாட்டாருங்க. ஒரு காரியத்தை நல்லா போதிக்கிறார். போதிக்கிறதுலாம் என்ன? தேவனுடைய கிருபை உங்களுக்கு என்ன ஏற்படுத்தி வைத்திருக்கான்னு போதிக்கப்படுகிறது. போதிக்கப்படுகிறதை விசுவாசத்தில் எடுத்துக்கொள்கிறோம். அதை குறித்த அறிவில் வரணும். கிருபை குறித்த அறிவு, விசுவாசத்தை குறித்த அறிவை பெறணும். 4வது காரியம், தேவனுடைய குட்னஸை குறித்து, தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை குறித்த அறிவில் பெறணும். தேவனுடைய குட்னஸை குறித்து, தேவனுடைய இரக்கத்தை குறித்து அறிவை பெறணும். வேதம் சொல்லுவது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் இருக்கு. சிலர் ருசித்திருக்காங்க, சிலர் ருசிக்கலை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்துட்டிங்க வச்சுங்களேன், உங்களுக்கு பசி அடங்காது. இந்த உலகத்தில் மற்ற எல்லாமே ஒரு நேரத்தில் சலிப்பு தட்டிடும். ஆனால் கர்த்தர் மட்டும்தான் சலிப்பே தட்டாதவர். இன்னும் இருக்கும், இன்னும் இருக்கணும், இன்னும் இருக்கணும்னு இருக்கும். கர்த்தர் நல்லவர் என்பது இந்த அறிவை நீங்கள் பெற்றுட்டீங்கன்னா அந்த பசி உங்கள் வாழ்க்கையில் அடங்கவே அடங்காது. அந்த அறிவை பெறுங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கர்த்தருடைய இரக்கம் எவ்வளவு பெரியதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் வளரலாம். நான் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை.